வயசுலேருந்து ஓடி இருக்கலாம், விளாண்டுருக்கலாம். வந்துட்டு நீங்கள் போட்டிங்க வர்றப்ப நீங்கள் வந்துட்டு டெய்லி வருவீங்க கிரவுண்டுக்கு வந்துட்டு நான் 2 ரவுண்டு ஓடுறேன் அப்படின்னு ஓடினீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட செகண்ட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக குறையாது. குறைஞ்சாலும் ரொம்ப கூடலாம் குறையலாம், மைனூட்டில் தான் குறையும். அதாவது இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டெப்போட ஒரு ஸ்டெப்பு டு இன்னொரு ஸ்டெப்பு வந்துட்டு அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அதிகமாக வச்சு நம்ம செகண்ட்ஸ் எவ்வளோ தூரம் நம்ம ஷார்ட்டாக குறைக்க போகிறோம்ன்றது நம்ம பார்க்க போகிறோம். பேசிக்காக இந்த ரன்னிங்கை பொறுத்தளவுக்கு 2 கான்செப்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்றில் வந்து இப்போ நான் ஜென்ரலாக இருக்கேன் அப்படின்னா என்னோட பிரெயின், லங்ஸு, ஹார்ட்டு 3மே வந்துட்டு ஜென்ரலாக இயங்கிட்டு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நான் இப்போ ஆக்சிஜனை எடுத்துக்கிறேன்னா அதில் வந்துட்டு இதே வந்துட்டு அந்த பிளட்டை சர்க்குலேஷன் பண்ணி ஓரளவுக்கு அது பிரெயினுக்கு அனுப்பி பிரெயின் வந்துட்டு நார்மலாக எல்லா பார்ட்ஸுக்கு அனுப்பி நான் ஜென்ரலாக இருக்கேன். இப்போ எடுத்தோடனே வந்துட்டு ஓடுறவங்க இப்போ நம்ம நார்மலாக ஓடும்போது வந்துட்டு உங்களோட அந்த ஆக்சிஜன் இந்த மூச்சு இதெல்லாம் ரொம்ப ஹை லெவலில் இருக்கும். எக்ஸாம்பிள் நீங்கள் தம்பியை பாருங்கள். தம்பி வந்துட்டு அங்கேருந்து ஓடி வந்தான். அப்போ ஓடி வரும்போது இப்போ இவன் வந்துட்டு ஓரளவுக்கு மூச்சு வாங்குறான். இப்போ இவனுக்குன்னு ஒரு சூழ்நிலை இருக்கும். இவனுக்கும் ஒரு சின்ன வயசுலேருந்து வேலை பார்த்துருப்பான், அங்கே ஏதாச்சும் ஓடி இருப்பான், விளாண்டுருப்பான், அந்த மாதிரி இருக்கும். இப்போ தம்பி வந்துட்டு இப்போ ஓடும்போது இப்போ இவனுக்கு வந்து மூச்சு அதிகமாக இருக்குது அப்படின்றப்ப இவன் வந்துட்டு அதிகமான ஆக்சிஜனை இவன் எடுத்துக்கிறான் அப்படின்னா இவனால் இப்போ 4 ரவுண்டு தான் ஓட முடியும். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 ரவுண்டு தான் ஓடுறாங்க. அவங்களால எப்படி எடுத்தோடனே 4 ரவுண்டு ஓட முடியும்? இப்போ இவன் வந்துட்டு இப்போ இவ்வளோ தூரம் இப்போ ஓடி வந்திருக்கா அப்படின்னா இவன் வந்துட்டு அதிகமான ஆக்சிஜன் எடுத்துக்கிறான் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே வந்து அன்கான்சியஸ் லெவலுக்கு போயிடுவான். நம்ம எடுத்தோடனே வந்துட்டு 4 ரவுண்டில் ஓடக்கூடாது. எடுத்தோடனே நம்மளால் எவ்வளோ தூரம் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கும். எடுத்தோடனே வந்துட்டு அவ்வளோ தூரம் ஓடாமல் நம்ம ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூரம் ஓடுவோம். அதை ஓடிட்டு அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு அதை இன்க்ரீஸ் பண்ணலாம், எப்படிலாம் நம்ம ஓடி அதை இன்க்ரீஸ் பண்ணலான்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் ஒன்று வந்து 5S என்னன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து செகண்ட் கான்செப்ட் என்னன்னு பார்க்க போகிறோம். செகண்ட் கான்செப்ட் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி 5Sனா சைஸு, ஷேப்பு, ஸ்ட்ரென்த்து, ஸ்டாமினா, ஸ்பீடு. இப்போ அந்த ஃபஸ்ட்டு உள்ள சைஸு வந்து என்னென்னா இது வந்துட்டு அப் டு செர்டன் லெவல், ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்பீடு. இப்போ நீங்கள் நார்மலாக சைஸ் குண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு ஸ்பீடை வந்துட்டு ரொம்ப அதிகமாக ஸ்பீட் பண்ணி ஓட முடியாது. இப்போ மற்ற 4மே வந்துட்டு டைரக்ஷன்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்பீடு. இப்போ நீங்கள் சேஃபு உங்கள் கை வந்துட்டு அந்த முறையாக உங்களுக்கு சேஃப் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமாகும். ரெண்டாவது ஒன்று வந்து ஸ்டெமினா. நீங்கள் வந்துட்டு இந்த முன்னாடி சொன்ன ஒர்க் அவுட்ஸ் மாதிரி நீங்கள் நல்லா கரெக்டாக ஓடி உங்கள் ஸ்டெமினா வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருந்தால் நீங்கள் நார்மலாக ஸ்பீட் பண்ணி ஓடலாம். மூணாவது வந்து ஸ்ட்ரென்த்து. நீங்கள் ஸ்ட்ரென்த்து எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் ஸ்பீட் பண்ணி ஓடலாம். இப்போ இந்த 4மே வந்துட்டு டைரக்ஷனலி ப்ரொபோர்ஷனல் வரும். இது வந்து அதாவது ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் ஓடும்போதும் அதாவது உடம்பை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா வார்ம் அப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எடுத்தோடனே அதாவது ஓடும்போது எடுத்தோடனே ஓடாமல் சும்மா ஒரு 10 நிமிஷம் சும்மா ஒரு 10 ஸ்டெப்பு அந்த மாதிரி அங்கிட்டு ஒரு 10 ஸ்டெப் இங்கிட்டு ஒரு 10 ஸ்டெப் சும்மா ஓடி பாருங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களோட தசை, உங்களோட லங்ஸ் எல்லாமே ஓடுறதுக்கு தவிர செட் ஆகும். இப்போ தம்பி வந்து 400 மீட்டர் ஓட போகிறான். பாருங்க டைமர் வந்துட்டு 0ல் இருக்குது. இப்போ ஆன் பண்ண போகிறேன். ஸ்டார்ட். ஸ்டாப். இப்போ வந்து தம்பி வந்துட்டு 1.0 இது வந்து 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டருக்கு பொருந்தும். தம்பி வந்துட்டு இப்போ 400 மீட்டர் சூஸ் பண்ணி ஓடிருக்கான். தம்பி வந்துட்டு இந்த 400 மீட்டர் வந்து 1 மினிட்ல கம்ப்ளீட் பண்ணால் இப்போ 400 மீட்டர் அதாவது இப்போ நாங்கள் அந்த ஸ்டெப்பை வந்து கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம். தம்பி வந்துட்டு 400 மீட்டரை வந்துட்டு அதாவது 214 ஸ்டெப்பு வச்சான். 400 மீட்டர் ஓடும்போது 214 ஸ்டெப்பு வச்சான். அதை ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது 400 டிவைடட் பை 214 நீங்கள் போட்டிங்கன்னா 1.86 மீட்டர் வருது. இப்போ நார்மலாக ஓடும்போது இப்போ இந்த ஸ்டெப்பு வச்சு ஒரு ஸ்டெப்பு டு இன்னொரு ஸ்டெப்பு வந்துட்டு 1.86 மீட்டரில் ஓடினா இப்போ அதே கொஞ்சம் அந்த டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சு அதாவது ஒரு 2 மீட்டரில் வச்சு தம்பி அதே மாதிரி அந்த போன தடவை ஓடின அதே ஸ்பீடு அவனோட பாடி கண்டிஷன்லாம் அந்த எவ்வளோ ஸ்பீடு போனோட்ட ஓடினானோ அதே ஸ்பீடில் இந்த வட்டம் இப்போ இந்த 2 மீட்டரில் ஓடினா அப்படின்னா அதாவது இந்த ஸ்டெப்பு வந்துட்டு ஒரு ஸ்டெப்பில் இருந்து இன்னொரு ஸ்டெப்பு வைக்கும்போது அந்த ஸ்டெப்போட எண்ணிக்கை வந்து அந்த ஸ்டெப்போட டிஸ்டன்ஸ் குறையும். அப்போ அந்த ஸ்டெப்போட டிஸ்டன்ஸ் குறைஞ்சுன்னா ஸ்டெப்ஸ் வந்து குறையும். ஸ்டெப்ஸை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக குறைய நம்மளோட செகண்ட்ஸ் வந்துட்டு குறையும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் 1 மினிட்ல ஓடுனீங்க அப்படின்னா 57, 5, 56 அந்த ரேஞ்சில் நீங்கள் கொண்டு வந்துடலாம்.
நார்மலாக ஓட முடியாதவங்க, ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்துட்டு எடுத்தோன்னே நீங்கள்லாம் ஓட வேணாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபுட்பால் விளாடுங்க. ஃபுட்பால் நீங்கள் இப்போ ஜென்ரலாக இப்போ நான் எடுத்தோன்னே கிரவுண்டுக்கு நான் ஓட வரேன் ப்ரோ அதில் மாதிரிலாம் செய்ய வேணாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்ட சேர்த்துக்கிட்டு 90 நிமிஷம் இல்லை 60 to 90 நிமிஷம் நீங்கள் ஃபுட்பால் விளாண்டிங்க அப்படின்னா நான் சொன்ன அந்த செகண்ட் கான்செப்ட்டில் சொன்ன அந்த 5 இயர்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு கரெக்டான இதில் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஃபுட்பால் ஆடும்போது வந்துட்டு உங்கள் சேஃபு, சைஸு, ஸ்ட்ரென்த்து, ஸ்டாமினா, ஸ்பீடு 5மே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். அப்படின்றப்ப நீங்கள் கிரவுண்டுக்கு ஓட வரும்போது நீங்கள் சொல்லுவீங்க 4 ரவுண்டு ஓடணுமா, அப்படிலாம் வந்துட்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் 4 ரவுண்டு ஓடுறதுக்கு பதிலாக நீங்கள் ஃபுட்பால் விளாண்டிங்க அப்படின்னா அந்த 5மே வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஃபஸ்ட்டு கான்செப்ட்டில் சொன்ன மாதிரி தான் ஆக்சிஜன் எடுத்துக்கிறது, அதனால் இதுவும் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இந்த நீங்கள் ஃபுட்பால் ஜென்ரலாக நீங்கள் விளாண்டிங்கன்னா இந்த 2மே வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக. இப்போ நம்ம வந்து ஸ்பீட் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணுறோன்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஸ்கிப்பிங் வந்துட்டு எவ்வளோ தூரம் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் வந்துட்டு உங்கள் ஸ்டாமினா அதிகமாகி உங்கள் ஸ்பீடு ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ரெண்டாவது ஒன்று வந்துட்டு இந்த ஒர்க் அவுட், அதாவது காலை கரெக்டாக நேராக ஃப்ளாட்டாக நேராக வச்சுக்கிட்டு இந்த ஆக்ஷனில் தம்பி செய்கிற மாதிரி இந்த ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஆக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அப்போ ஸ்பீடு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். இதே வந்துட்டு தம்பி வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸில் பண்ணுறாரு, இப்போ நீங்கள் இதே வந்துட்டு ஸ்லோப்பில் பண்ணிங்கன்னா இன்னமும் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். மூணாவது ஒன்று வந்துட்டு ஸ்குவாட், நம்ம லாங் ஜம்பில் சொன்ன மாதிரி தான் கரெக்டாக ஸ்குவாட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெப்பில் அப்படியும் ஃபஸ்ட்டு இந்த கால் இந்த மாதிரி, செகண்ட் ஒன்று அதே ஸ்குவாட் பண்ணிவிட்டு ரெண்டாவது இந்த கால். நீங்கள் இதை வந்துட்டு நீங்கள் முறையாக பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டெப்பு வந்துட்டு ரொம்ப லாங்காக வச்சு ரொம்ப ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு வழி. நாலாவது ஒன்று வந்துட்டு அதாவது ஸ்லோப்பாக, இப்போ நீங்கள் ஹரிசாண்டலாக நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் ஓடுறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்பீடு வந்துட்டு அதே சர்டன் லெவலில் தான் இருக்கும். நீங்கள் ஸ்லோப்போ இல்லை ஒரு ஸ்டெப்ஸில் நீங்கள் வந்துட்டு ஜென்ரலாக ஓடுறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்பீடு வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி நீங்கள் டெய்லி பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்பீடு வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஃபிஃப்த்து ஒன்று வந்து ஸ்விம்மிங்கு. நீங்கள் ஸ்விம்மிங் எவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வந்துட்டு இன்னர் பாடி அவுட்டர் பாடி 2மே வந்துட்டு அந்த பர்ஃபெக்டாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஃபுட்பாலில் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்துட்டு உங்கள் அந்த 5 வயசுக்கு வந்துட்டு செட் ஆகுதோ அதே மாதிரி வந்துட்டு ஸ்விம்மிங்க்கு நல்லா செட் ஆகும். ஸ்விம்மிங் நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது 2 தடவை நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு அந்த அதாவது ஜஸ்ட் அளவு இருக்கிற தண்ணியில் வந்துட்டு நீங்கள் அதில் ஓடி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் என்ன ஜென்ரலாக ஹரிசாண்டலாக நீங்கள் ஓடும்போது கிரவுண்டில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஏர் வந்துட்டு அதை சுற்றியே உங்களுக்கு ஏர் இருக்கும். ஏரை நீங்கள் பிரேக் பண்ணி ஓடுற மாதிரி இருக்கும். அது வந்துட்டு உங்களுக்கு ஸ்பீடு வந்து நார்மலாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் இதே திரவத்தில் நீங்கள் ஓடும்போது அதாவது தண்ணியில் நீங்கள் ஓடும்போது வந்துட்டு அதுக்குன்னு குறிப்பிட்ட ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸை நீங்கள் ரொம்ப பிரேக் பண்ணிட்டு ஓடும்போது உங்களால் வந்துட்டு ஹரிசாண்டல் பிளேஸில் இன்னும் அதிகமாக ஸ்பீட் பண்ணி ஓடும்போது பின்னாடி வந்து வெயிட் வச்சு ஓடுறது. இப்போ ஒரு சில பேர் பலூன் வச்சு ஓடுவீங்க, ஒரு சில பேர் டயர் கட்டி ஓடுவீங்க. அந்த மாதிரி ஓடுறது வந்துட்டு ரொம்ப நல்லது. அதே தான் நீங்கள் பின்னாடி நல்லா வெயிட்டை நீங்கள் எவ்வளோ தூரம் வச்சு நீங்கள் ஓடுறீங்களோ அவ்வளோ தூரம் வந்துட்டு உங்கள் பாடி வந்துட்டு நல்லா அதுக்கேற்றாப்புல செட் ஆகி உங்கள் ஸ்பீடு வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து நீங்கள் ஓடும்போதும் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் எப்படி என்னென்ன நுணுக்கங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்துட்டு கிரவுண்டு கான்டாக்ட் டைம். இப்போ இது வந்து கிரவுண்டு இதுதான் கிரவுண்டு அப்படின்னா நீங்கள் காலை வந்துட்டு இப்படி அதே மாதிரி நார்மலாக நீங்கள் வச்சு ஓடினீங்கன்னா அதில் வந்துட்டு கொஞ்சம் ஒரு செகண்ட்ஸ் வந்துட்டு அதில் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும். அதே நீங்கள் இப்படி வைக்காமல் இந்த மாதிரி வச்சு ஓடாமல், அதாவது நீங்கள் கிரவுண்டில் காலை வைக்கிறது தெரியக்கூடாது, அப்படி வச்சு அந்த ஆக்ஷனில் நீங்கள் ஓடினீங்க அப்படின்னா உங்கள் செகண்ட்ஸ் வந்து குறையும். இப்போ ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் ஒன்று வந்துட்டு இந்த சில பேர் தலையை இப்படி வச்சு கையை இப்படி வச்சு இப்படி ஓடுவீங்க. இப்பெல்லாம் இதை தவிர்த்து வந்து கரெக்டாக நேராக கிரவுண்டில் நேராக ஃபேஸை பார்த்துட்டு கரெக்டாக அந்த கையை வந்து இந்த ஆக்ஷனில் வச்சு கரெக்டாக பர்ஃபெக்டாக ஓடினீங்க, ஒரு லெவலில் கரெக்டாக ஓடினீங்கன்னா ஒரு ஸ்பீடு வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே இன்க்ரீஸ் ஆகும். தேர்ட் ஒன்று வந்துட்டு அதாவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்துட்டு இப்போ 100 மீட்டர் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா 100 மீட்டர் மட்டும் வச்சு ஓடாதீங்க, 150 மீட்டர் வச்சு ஓடுங்க. அது இப்போ 100 மீட்டர் நீங்கள் ஓடிட்டு அந்த பேலன்ஸ் உள்ள 50 மீட்டர் வந்துட்டு ரொம்ப அதிகமாக உங்களோட மேக்ஸிமம் ஸ்பீடை கொடுத்து ஓடுங்க. இதே வந்துட்டு 200 மீட்டருக்கு இந்த மாதிரி தான், ஒரு 200 மீட்டர்னா 200 மீட்டர் மட்டும் ஓடாதீங்க, ஒரு 250 மீட்டர் வச்சு ஓடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 400 மீட்டர்னா நீங்கள் 400 மீட்டர் மட்டும் குறிப்பிட்டு வச்சு ஓடாங்க, ஒரு 500 மீட்டர் 550 600 உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ஓடுங்க. அது லாஸ்ட் ஒன்று வந்துட்டு 1600 மீட்டர்னா நீங்கள் 1600 மீட்டர் ஓடாமல் ஒரு 2000 மீட்டர் ஓடுங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் 4 ரவுண்டு ஓடுறீங்கன்னா 6 ரவுண்டு ஓடுங்க. 4 ரவுண்டு வந்து நார்மலாக ஓடிட்டு அதுக்கடுத்து வந்துட்டு அந்த 2 ரவுண்டு வந்துட்டு ரொம்ப அதிகமாக ஸ்பீட் பண்ணி ஓடணும். இப்போ நீங்கள் நார்மலாக ஓடும்போது நீங்கள் எவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்களோ ஓடுங்க. இந்த முடிய போகிற டயத்தில் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த டிஸ்டன்ஸில் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் ஸ்பீடை நீங்கள் எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் பண்ணி ஓடுறீங்களோ உங்களால் மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோ தூரம் கொடுக்குறீங்களோ அவ்வளோ தூரம் வந்துட்டு உங்கள் ஸ்பீடு ரொம்ப அழகாக இன்க்ரீஸ் ஆகும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா ஓடி இந்த தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.